இறை இயேசுவில் எனக்கு அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம், 3ஆம் அதிகாரம் 12ஆம் திருவசனம். இதோ நான் இப்பொழுது நீ கேட்டபடியே செய்கிறேன். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்று ஆண்டின் பொதுக்காலம் 17ஆம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை, ஜூலை மாதம் 26ஆம் தேதி. ஞாயிற்றுக்கிழமை அல்லவா நண்பர்களே? குடும்பத்தோடு திருப்பலிக்கு சென்று வர ஞாபகப்படுத்துகிறேன். நானும் உங்களுக்காக, நம் ரோசரி பிரேயர்ஸ் குடும்பத்தார் அனைவருக்காக தவறாமல் அனுதினமும் ஜெபிக்கின்றேன். அன்னையிடம் ஜெபமாலைகளை சமர்ப்பிக்கின்றேன். சரி நண்பர்களே, இன்று ஆண்டவர் இயேசு நமக்கு தரும் சிந்தனை என்ன? நீங்கள் எப்போதும் சந்தேகத்துடன், எல்லோரும் உங்களிடம் குற்றம் கண்டுபிடிக்கவே செயல்படுகிறார்கள் என்று நினைத்து வாழ்ந்தால் வாழ்க்கையில் மிகச் சிறிய விஷயங்களை மட்டுமே செய்ய முடியும். நம்பிக்கை மிக முக்கியம் என்று சொல்லித் தருகிறார். சந்தேகம் நம் மனதை, நம் வட்டத்தை, நம் ஃப்ரெண்ட்ஷிப்பை, நம் ரிலேஷன்ஷிப்பை சுருக்கிவிடும். நம்பிக்கை மட்டுமே அதை விரிவுபடுத்தும். எல்லோரையும் சந்தேகத்தோடு பார்க்கும் மனநிலை நல்ல உறவுகளையும் புதிய வாய்ப்புகளையும் இழக்கச் செய்யுமாம். அதே நேரத்தில் விவேகத்தோடும் அன்போடும் வாழும் ஒருவர் வாழ்க்கையில் முன்னேறிக்கொண்டே இருப்பார். இயேசு நம்மை பயத்திலும் சந்தேகத்திலும் அல்ல நண்பர்களே, விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் வாழ அழைக்கிறார். ரோமர் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, நீதிமான் தன் விசுவாசத்தினால் வாழ்வான் என்று. மனிதர்களை விவேகத்துடன் அணுகுங்கள், ஆனால் உங்கள் இதயத்தை சந்தேகத்தால் நிரப்பிக் கொள்ளாதீர்கள். இயேசு மீது நம்பிக்கை வையுங்கள். அவர் உங்களை சரியான பாதையில் சரியான மனிதர்களை காட்டித்தந்து நடத்துவார். சரி நண்பர்களே, இன்றைய முதல் வாசகம் என்ன சொல்லுகிறது பார்ப்போமா? கடவுள் சாலமோனிடம் உனக்கு என்ன வேண்டும் கேள் என்று கேட்கிறார். செல்வம், புகழ், நீண்ட ஆயுள், அதிகாரம் இவற்றையெல்லாம் கேட்க சாலமோனுக்கு வாய்ப்பிருந்தும் சாலமோன் என்ன கேட்டார் தெரியுமா? உம் மக்களை நன்றாக வழிநடத்த ஞானம் நிறைந்த உள்ளத்தை தாரும் ஆண்டவரே என்று கேட்டாராம். அதுதான் ஆண்டவரின் இதயத்தை தொட்டது, மகிழ்வித்தது. ஏனெனில் சாலமோன் தனக்காக அல்ல, தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களுக்காக, ஜனத்திற்காக, தான் ஆட்சி செய்யும் நாட்டு மக்களுக்காக ஜெபித்தார். அதனால் கடவுள் அவர் கேட்ட ஞானத்தை மட்டுமல்ல, சாலமோன் கேட்காத ஆசீர்வாதங்களையும் அளித்தார். இன்றும் நாமும் இறைவனிடம் பலவற்றை கேட்கிறோம். ஆனால் நம் ஜெபங்களில் அதிகமாக இருப்பது எனக்கு தாரும், என் பிள்ளைகளுக்கு தாரும், என் மனைவிக்கு தாரும் என்றேதான் கேட்டுக்கொண்டு இருக்கிறோமா? அல்லது நான் சரியானதை செய்ய தேவையான ஞானத்தை தாரும் என்று ஜெபிக்கிறோமா? ஞானம் இருந்தால் முடிவுகள் சரியாகும். முடிவுகள் சரியானால் வாழ்க்கை சரியான பாதையில் செல்லும். அப்படித்தானே? ஒரு வாகனத்தை ஓட்டுபவரிடம் மிகவும் விலையுயர்ந்த கார் இருந்தாலும் சரியான திசை தெரியாவிட்டால் அவர் இலக்கை அடைய முடியாது. ஆனால் சாதாரண வாகனம் இருந்தாலும், ஒரு சாதாரண 2 வீலர் இருந்தால் கூட சரியான வழிகாட்டுதல் இருந்தால் அவர் பாதுகாப்பாக செல்ல வேண்டிய இடத்தை சென்று அடைந்து விடுவார். வாழ்க்கையிலும் அதே போலதான் நண்பர்களே. வசதிகளை விட சரியான முடிவெடுக்க உதவும் ஞானம்தான் உங்களை முன்னேற செய்ய உதவும். ஒவ்வொரு நாளும் ஒரு முக்கியமான ஜெபத்தை நாம் செய்ய வேண்டும். ஆண்டவரே, எனக்கு பிடித்ததை அல்ல, எனக்கு நல்லதை தேர்ந்தெடுக்கும் ஞானத்தை தாரும். என் குடும்பத்திற்கும், என் பணிக்கும், என் உறவுகளுக்கும், பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமாக வாழும் இதயத்தை தாரும். அப்படிப்பட்ட ஞானத்தை நாடுகிறவர்களே இயேசு ஒருபோதும் வெறுங்கையோடு அனுப்ப மாட்டார். சரி நண்பர்களே, இன்று
2ஆம் வாசகம் என்ன சொல்லுகிறது? கடவுளிடம் அன்பு கூறுபவர்களோடு, அதாவது அவரது திட்டத்திற்கேற்ப அழைக்கப்பட்டவர்களோடு, அவர்கள் நம்பிக்கைக்காகவே நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைப்பாராம். அதாவது பரிசுத்த ஆவியானவர். ஒரு நாளும் நாம் பரிசுத்த ஆவியானவரை மறக்கக்கூடாது. அவரிடம் நீங்கள் ஜெபித்து பாருங்களேன், அவர் உங்களோடு ஒத்துழைத்து வாழ்வார். உங்கள் பலவீனத்தில் உங்களுக்கு பலம் தருவார். பரிசுத்த ஆவியானவர் சாதாரணமானவர் அல்ல. அவரை பற்றி நாம் தெரிந்து கொள்வதில்லை, ஜெபிப்பதில்லை, அவ்வளவுதான். நீங்கள் மட்டும் தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவரிடம் ஜெபித்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கை வளமாகும் நண்பர்களே. சரி, இன்றைய நற்செய்தியின் சிந்தனை என்ன? இயேசு 2 சிறிய ஓமைகளை சொல்லித் தருகிறார். ஒருவர் மறைந்திருந்த புதையலை கண்டவுடன் தன்னிடமிருந்த அனைத்தையும் விற்று அந்த நிலத்தை வாங்குகிறார். மற்றவர் விலைமதிப்பற்ற முத்தை கண்டவுடன் தன்னிடம் இருந்த எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அந்த முத்தை வாங்குகிறார். இருவருக்கும் ஒரு உண்மை புரிந்திருந்தது. உண்மையான மதிப்புள்ள ஒன்றை கண்டவுடன் மற்றவை எல்லாம் 2ஆம் இடத்திற்கு சென்றுவிட்டன. அதே போல இயேசுவின் அன்பையும் விண்ணரசின் மதிப்பையும் உணர்ந்த மனிதன் உலகத்தின் நிலையற்ற ஆசைகளில் தனது மனதை இகழமாட்டான். ஏனெனில் இயேசுவை பெற்ற வாழ்க்கையை விட பெரிய செல்வம் எதுவும் இல்லை நண்பர்களே. பல நேரங்களில் நாம் மதிப்பில்லாதவற்றிற்காக நேரத்தையும் அமைதியையும் உறவுகளையும் மன நிம்மதியையும் கூட இழக்கிறோம். ஆனால் உண்மையான புதையல் இயேசுவோடு உள்ள உறவு, அன்பு, அமைதி, ஜெபம், குடும்பத்தில் சிரிப்பு. இதுதான். இதை கண்டுபிடித்து விட்டால் நம் வாழ்க்கையின் முன்னுரிமைகளே மாறிவிடும். ஒரு மனிதர் பழைய வீட்டை சுத்தம் செய்யும் போது பல ஆண்டுகளாக தேடிய குடும்ப பாரம்பரிய நகை ஒரு பெட்டிக்குள் கிடைத்ததாம். அந்த நகை கிடைத்தவுடன் அவர் கையில் இருந்த மற்ற வேலைகளையெல்லாம் ஒதுக்கிவிட்டு முதலில் அந்த பொக்கிஷத்தை பாதுகாப்பாக வைத்துக் கொள்கிறார். ஏனெனில் உண்மையான மதிப்பு எதற்கு என்று அவர் அறிந்திருக்கிறார். அதே போல இயேசுவை விட மதிப்புள்ள எதுவுமே இந்த உலகத்தில் இல்லை என்பதை நாம் உணர்ந்தால் நம் வாழ்க்கையின் முடிவுகளும் மாறும். தினமும் நாம் ஜெபிப்போம். நாம் எதை அதிகமாக மதிக்கிறோமோ அதற்காகத்தான் நேரத்தையும் உழைப்பையும் மனதையும் செலவிடுவோம். எனவே இன்று நம்மையே கேட்டுக்கொள்வோம், என் வாழ்க்கையின் புதையல் யார்? இறைவன் முதலிடத்தில் இருந்தால் மற்ற அனைத்தையும் சரியான இடத்தில் வைக்க நமக்கு தெரியும். என் வாழ்க்கையில் உண்மையான புதையல் இயேசுவா அல்லது உலக ஆசைகளா? இயேசுவோடு உள்ள உறவை வளர்க்க இன்று நான் விட்டுவிட வேண்டிய ஒரு பழக்கம் என்ன என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் நண்பர்களே. சரி, இன்றைய திருப்பாடல் வழி ஜெபிக்கலாமா? தயாராக இருக்கிறீர்களா? உமது திருச்சட்டத்தின் மீது எத்தனை பற்று கொண்டுள்ளேன். இயேசுவே ஆண்டவரே, நீரே எனக்குரிய நல்ல பங்கு. இயேசுவே, பிற இனத்தை தேடி, மனிதர்களை தேடி, பணத்தை, பதவியை, பொருளை தேடி என் மனம் திரியாமல் எனக்குள்ள நல்ல பங்கு நீரே என்பதை உணர்ந்து உம்மை தேடி பற்றி கொள்ள சாலமோனின் ஞானத்தைப் போல எனக்கும் ஞானத்தை தாரும். உம் சொற்களை கடைபிடிப்பதாக நான் வாக்களித்துள்ளேன். அந்த வாக்கின்படியே நான் வாழ கற்றுத்தாரும். நீர் திருவாய் மலர்ந்த சட்டம் ஆயிரக்கணக்கான பொன் வெள்ளி காசுகளை விட எனக்கு மேலானது என்பதை எனக்கு உணர்த்தும். எனக்கு ஆறுதல் அளிக்குமாறு உமது பேரன்பு எனக்கு கிடைக்கட்டும். ஆண்டவரே, இந்த உலக கவலைகள், குடும்ப கவலைகள், பணியிடத்தில் உள்ள போராட்டங்கள் என் மனதில் துக்கத்தை உண்டாக்குகின்றது, மனமுடைந்து போகின்றது. என்னால் அந்த பேச்சுகளையும் செயல்களையும் தாங்க முடியவில்லை. நீர்தான் எனக்கு ஆறுதல் அளிக்குமாறு ஜெபிக்கின்றேன். இயேசுவே, உம் ஊழியனுக்கு வாக்குறுதி அளித்தீர் அன்றோ? நான் பிழைத்திருக்கும்படி உமது இரக்கம் என்னை வந்தடையட்டும். இயேசுவே, நான் ஜெபிக்கும்போது எனக்கு வாக்கு தந்தீரே, என் பெற்றோருக்கு வாக்கு தந்தீரே, என்னை வாழ வைப்பேன், உயர்த்துவேன் என்று சொன்னீரே. அந்த வாக்குறுதிகளையெல்லாம் நினைத்து பாரும். நான் பிழைத்திருக்கும்படி உமது இரக்கம், அன்பு, தயவு என்னையும் என் குடும்பத்தையும் வந்து சேரும்படியாய் கிருபை பாராட்டும். என்னை மறந்துவிடாதேயும் இயேசுவே. உமது திருச்சட்டமே எனக்கு இன்பம் என்பதை நான் உணர்ந்து கொள்ள செய்யும். உலக காரியங்களான மொபைலோ அல்லது பிற
டிஸ்ட்ராக்ஷன்ஸை நோக்கி நான் ஓடாமல் ஒவ்வொரு நாளும் நான் பசும் பொன் வெள்ளியை தேர்ந்தெடுப்பதற்கு பதிலாக இயேசுவை, ஜெபத்தை, ஜெபமாலையை, குடும்ப ஜெபத்தை தேர்ந்தெடுத்து நேரம் ஒதுக்கி ஜெபிக்க விருப்பத்தை எனக்கு தாரும். உம் நியமங்களையெல்லாம் நீதியானவையாக நான் ஏற்றுக்கொண்டு வாழ, பொய்யான உலக சந்தோஷங்களை ஒதுக்கி வாழ கிருபை செய்யும் இயேசுவே. உம் ஒழுங்கு முறைகள் வியப்புக்குரியவை. நான் அவற்றை கடைபிடித்து அதன் மூலம் ஆசிர்வதிக்கப்பட, பாதுகாக்கப்பட எனக்கு உதவும் இயேசுவே. பேதையாகிய எனக்கு நுண்ணறிவு தந்து வாழவையும் இயேசுவே. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.